ஸ்ரீ மச்சமுனியே சரணம். ஓம் ஸ்ரீ மச்சமுனியே சரணம். ஓம் ஸ்ரீ மச்சமுனியே சரணம். மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை. இருப்பாற்றுப் படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும். விளக்கிக் கழிமுக துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளியை கருத்திடை நிறுத்தி ஓங்கும். திருவளர் பொழுதை அருளும் சூரிய கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றி பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ஞானாற்றுப்படையே. இருப்பாற்றுப் படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும். விளக்கிக் கழிமுக துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளியை கருத்திடை நிறுத்தி ஓங்கும். திருவளர் பொழுதை அருளும் சூரிய கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றி பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ஞானாற்றுப்படையே. மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை. ஞானத் திருநூல் ஆரம்பம். முதல் பகுதி காணிக்கை வைத்தல். உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்தை 20 ஆண்டுகளாகத் தேடி அதன் வழிகாட்டியான மகாஸ்ரீ சூரிய கவிராயரை சந்தித்து ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம் பற்றி பேச ஆரம்பித்தனர் வருகை தந்திருக்கக்கூடிய மெய் அடியார்கள். வருடங்கள் ஓடி தேய்ந்தும் வயதிலோர் பாதி கழன்றும்
கருமங்கள் சுமந்து ஏதோ கடவுளை கண்டவன் போல் குருடனாய் திரியும் எங்கள் குறை குற்றம் நீக்கி நாங்கள் திருந்தவோர் வழியை தருவீர் தெய்வ ஒளி மைய கவியே தெய்வ ஒளி மைய கவியே. வருடங்களோடி தேய்ந்தும் வயதிலோர் பாதி கழன்றும் கருமங்கள் சுமந்து ஏதோ கடவுளை கண்டவன் போல் குருடனாய் திரியும் எங்கள் குறை குற்றம் நீக்கி நாங்கள் திருந்தவோர் வழியை தருவீர் தெய்வ ஒளி மைய கவியே திருந்தவோர் வழியை தருவீர் தெய்வ ஒளி மைய கவியே. வாருங்கள் நண்பர்களே, 20 ஆண்டுகளாக கற்றது என்ன, தேடிப் பெற்றது என்ன, உங்கள் தீக்ஷா அனுபவங்கள் என்ன? இறைவனை தேடும் ஆர்வம் இருந்ததால் குருவை தேடி நிறைவான தீட்சை பெற்றோம் நித்திய பொருளாம் கண்ணுள் மறைஞான கனலை சேர்த்து மாதவம் புரிந்தால் நீயே இறைவனாய் ஒளிர்வாய் என்று ஈரெழுத்தளித்தாரையா ஈரெழுத்தளித்தாரையா. இறைவனை தேடும் ஆர்வம் இருந்ததால் குருவை தேடி நிறைவான தீட்சை பெற்றோ நித்திய பொருளாம் கண்ணுள் மறைஞான கனலை சேர்த்து மாதவம் புரிந்தால் நீயே இறைவனாய் ஒளிர்வாய் என்று ஈரெழுத்தளித்தாரையா இறைவனாய் ஒளிர்வாய் என்று ஈரெழுத்தளித்தார் ஐயா. அற்புதம் சகோதரர்களே, நல்லதுதானே? தவம் புரிந்தீர்களா? இறை தரிசன அனுபூதி வாய்த்ததா? இறைவனாய் நிறைந்தீர்களா? அல்லது தீட்சை தந்தவர் இறைவன் ஆனாரா? முடியாது செல்வங்களே, எல்லாம் ஒடுக்கம். வாருங்கள், தொடர்ந்து பேசுவோம். முப்பொருள் கலவை தோன்ற முழு பொருள் அறிந்தால் தானே அப்பொருள் விளங்கும் மதனை அப்புறப்படுத்தும் நுட்பம் எப்பொருள் கொடுத்தால் கிடைக்கும் எளிதல்ல மகனே கேளாய் தப்பாது காணிக்கை வைத்தால் திறந்திடும் வாசல் தானே திறந்திடும் வாசல் தானே. முப்பொருள் கலவை தோன்ற முழு பொருள் அறிந்தால் தானே அப்பொருள் விளங்கும் மதனை அப்புறப்படுத்தும் நுட்பம் எப்பொருள் கொடுத்தால் கிடைக்கும்
எளிதல்ல மகனே கேளாய், தப்பாது காணிக்கை வைத்தால் திறந்திடும் வாசல் தானே. தப்பாது காணிக்கை வைத்தால் திறந்திடும் வாசல் தானே. அவனிடம் இல்லாத ஒன்றை அர்ப்பணம் செய்யும் உளவை கவனமாய் கேட்பாய் கண்ணா. காணிக்கை இதுதான் ஒன்றன், தவமாய்கை தியானம் மறுத்து தன்மயமாக்கும் இருட்டின் நவநாத பிரம்மாண்டம் கேள். நடுமையம் விளங்கும் இன்றே, நடுமையம் விளங்கும் இன்றே. அவனிடம் இல்லாத ஒன்றை அர்ப்பணம் செய்யும் உளவை கவனமாய் கேட்பாய் கண்ணா. காணிக்கை இதுதான் ஒன்றன், தவமாய்கை தியானம் மறுத்து தன்வயமாக்கும் இருட்டின் நவநாத பிரம்மாண்டம் கேள். நடுமையம் விளங்கும் இன்றே, நவநாத பிரம்மாண்டம் கேள். நடுமையம் விளங்கும் இன்றே. சர்வசகல அண்ட சராசரங்களையும் படைத்துக் கொண்டே இருக்கின்ற மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலை யாரிடமும் மன்னிப்பும் நன்றிகளும் பணிவும் கேட்கவும் பெறவும் தேவையில்லை. அவனிடம் இல்லாதது மன்னிப்பு, நன்றிகள், பணிவு. இதுவே காணிக்கை என்கின்ற ஞானச்சீல். நன்றியால் கர்மம் குறையும் நாதாந்த அதிர்விந்தயவா. மன்னிப்பின் மர்மம் உணர்ந்தால் மமதையாம் கர்வம் அழியும். உன்னிப்பாய் கவனி மகனே, உள்ளார்ந்த பணிவால் மாயா வன்மலம் எரிக்கும் ஞான வல்லமைக்கிதுதான் சீரே. ஞான வல்லமைக்கிதுதான் சீரே. நன்றியால் கருமம் குறையும் நாதாந்த அதிர்விந்தயவா. மன்னிப்பின் மர்மம் உணர்ந்தால் மமதையாம் கர்வம் அழியும். உன்னிப்பாய் கவனி மகனே, உள்ளார்ந்த பணிவால் மாயா வன்மலம் எரிக்கும் ஞான வல்லமைக்கிதுதான் சீரே. ஞான வல்லமைக்கு இதுதான் சீரே. அவனிடம் இல்லாத காணிக்கை எனும் சீர் சமர்ப்பணம் செய்த பிறகு முதலில் ஒடுக்கம் உணர்த்தப்படும். வா மகனே, தொடர்ந்து பயணிப்போம்.